திமுகவை வீழ்த்துவது தான் அரசியல் எதிரி திமுக, நம்ம திமுக வீழ்த்து தான் லட்சியம்னா, அதிமுகவோட அவர்கள் கரம் கோர்த்தால் ஒரு 60-70 சீட் வரையும் கூட வாங்கிட்டு நிற்கலாம். எதிர்க்கட்சி தலைவராக கூட விஜய் அமர்வதற்கு முதல் முறையாகவே தேடி தேடி வந்தா அந்த பொண்ணு, நான் திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு பழைய காதலன் சேர்ந்துட்டா. போச்சே அப்படின்னு வடிவேல் சொல்கிறார், ஐயோ போச்சேன்னு. அந்த மாதிரி விஜய் எம்ஜிஆர் மாதிரினா ஒரு வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு தொப்பி ஒன்று எம்ஜிஆர் தொப்பி வாங்கி கண்ணாடி ஒன்று மாட்டிக்கின்னு நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டு வேணால் போகலாம். எம்ஜிஆர் மாதிரிலாம் ஆகிட முடியாது. பரங்கி மலையும் எம்ஏ மலையும் ஒப்பிடாதீங்க. இது பரங்கி மலை கூட கிடையாது. எம்ஜிஆர் திடீர்னு தேடி வந்து பணம் கொடுத்து அனுப்பிச்சார், எம்ஜிஆர் எனக்கு இது பண்ணார் அப்படின்னு சொல்லுங்களேன். பரங்கி மலை நம்மளே போதை மருந்து விற்கிற மாதிரி காமிச்சா அப்போ உன் ரசிகன்னா யோசிப்பான், தலைவர் 6000 கோடி விற்றா நம்ம ஒரு 6000 ரூபாய் விற்றா என்ன தப்பு அப்படி யோசிப்பானா மாட்டாங்க. அந்த இதை மாதிரி கருத்தை நீங்கள் உருவாக்கி ரசிகர்கள் அப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி நான் எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே மக்களுக்கு நான் தொல்லை கொடுக்கூடாதுன்னு. போன சனிக்கிழமை திருச்சியில் தொல்லை தானே கொடுத்தீங்க. இந்த ரோட் ஷோ நடத்தி பெரிய தொல்லை கொடுத்தீங்கல்ல. இந்த சனிக்கிழமையும் கொடுத்துருப்பீங்கள்ல. போலீஸும் கோர்ட்டும் தலையிட்டதுனால தானே பொத்திக்கிட்டு வர்றீங்க. பாரு அதிமுகவை பாஜக கபலீகரங்கன்றதுன்னு எல்லாரும் ஒருத்தர் விடாமல், கனிமொழி கூட நீ சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் விடாமல் சொல்கிறது. இங்கே திரும்பி பார்த்தா இவன் கழுத்தை மெரிச்சிக்கிட்டு இருக்குது, அவன் காலை மெரிச்சிக்கிட்டு இருக்கிறது, ஒருத்தனை கையை முறிக்க வச்சுக்கிட்டு இருக்குது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அங்கே கை காமிச்சிக்கிட்டு இருக்கிறது. KS அழகிரி அவரை சட்டமன்ற தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கேட்டால் என்ன தப்பு? கரும்பு புழிஞ்சி சாரை நீ எடுத்துக்குவே, சக்கையை நாங்கள் சாப்பிட்ணுமா? நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோமா? கூடுதல் இடங்களை கேட்போம், ஆட்சியிலும் பங்கு கேட்போம், அதில் தப்பே கிடையாதுன்றார். இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸ் எல்லா காலத்துலையும் யாராவது தூக்கி சுமக்கணும். திமுகனா செலவுக்கு தருவாங்க. 10 கோடி 15 கோடி கொடுத்தாங்கல்ல, அங்கே போயிட்டா புஷி ஆனந்த் அதெல்லாம் முடியாதுன்றவார். காங்கிரஸ்லேருந்து ஒரு மகளிர் அணி தலைவி, கரூர் மகளிர் அணி காங்கிரஸ் தலைவையை திமுகவில் சேர்த்துக்கிறாங்க. அது காங்கிரஸ்காரங்க கத்துறாங்க, கட்சியை கபலீகரம் பண்ண. இவங்க வந்து சொல்கிறாங்க பாஜக இவங்களை கபலீகரம் பண்ணுது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விஜயோட தாவேக்கா வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. திமுக வந்து தாவேக்காவை அழிச்சிடும், அதிமுகவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறது, ஸோ அதோடு சேரும் பொழுது விஜய் வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் கூட்டணிக்கு ஒரு அழைப்பாகவும் கொடுத்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு இந்த பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி நான்லாம் சொல்லியிருக்கேன், விஜய் எந்தவித கட்டுமானமும் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் அரசியலில் இறங்கியிருக்காரு. அவருக்கு தேர்தலில் வந்து குறுகிய காலம் தான் இருக்குது. அப்போ கட்சி வந்து எதிர்த்து நின்று தான் முதலமைச்சர்ன்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒருவேளை அப்படி தேர்தல் நின்னா 3வது இடத்துக்கு தள்ளப்படலாம், சோர்வாயிடும், பெரிய பிரச்சனையெல்லாம் கட்சி சந்திக்க வேண்டியிருக்கும். அதை விட திமுகவை வீழ்த்துவது தான் அரசியல் எதிரி திமுக, நம்ம திமுக வீழ்த்து தான் லட்சியம்னா, அதிமுகவோட அவர்கள் கரம் கோர்த்தால் ஒரு 60-70 சீட் வரையும் கூட வாங்கிட்டு நிற்கலாம். அப்படி நின்றால் பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம். எதிர்க்கட்சி தலைவராக கூட விஜய் அமர்வதற்கு முதல் முறையாகவே வாய்ப்பு கிடைச்சிடும். எடுத்த உடனே ஒரு 50 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திட்டு 2031 கூட அவர் வேறு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். தனியாக நான் நினைக்கிறேன், என்னை நம்பி வர்றவங்க வரலான்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்மலாம் சொல்லியிருக்கோம். இப்போ சொன்னப்பெல்லாம் எள்ளி நகையாட்டினாங்க, இதை பாரா வந்துட்டார், நாங்கள் யார், எவ்வளோ பெரிய கட்சி, நாங்கள் வந்து அப்படி இப்படின்னாரு சொன்னாங்க. இதோட ஒரு படி மேலே போய் 117 வச்சுக்கலாமா? 2.5 வருஷம் நீ முதல் 2.5 வருஷம் நாங்கள் தான் முதலமைச்சர், இப்படிலாம் போயெலாம் பேசினதாக தகவல். அப்போ இவர்களுக்கு தங்களுடைய பலம் என்ன, தாங்கள் என்ன யார்கிட்ட போய் பேசுகிறோம், அந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறோன்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் இருக்காங்களா அப்படின்ற எந்த வித இதுவும் இல்லாமல் யாரை விட்டு பேசுகிறாங்க. ஒரு இந்த அன்புமணி ராமதாஸுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த மாதிரி ஆப்பிள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி சுற்றி இந்த ஒருத்தரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போட்டு அனுப்புகிறாங்க. அவருக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒரு இதுவும் கிடையாது. ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தார் பீகார்லேருந்து, பிரசாந்த்
ஆனால் கொஞ்சம் இழுங்க டிசம்பர் வரைக்கும் நான் வந்துடுறேன்ட்டு போனார் அவருக்கு என்னென்னா வியாபாரத்தை விட்டுறக்கூடாது. அதே நம்மள இப்போவே சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் பீகார் எலெக்ஷன்லாம் முடிஞ்சோன்னா மொல்லமாக வரலான்னு அவர் இல்லை சொல்லிட்டு போயிட்டார். இவங்க அதை நம்பிக்கின்னு இவங்க இழுன்னு இழுத்துருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் வேறு வழி இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி. இதில் பாஜக விரும்பி மறுபடியும் வற்புறுத்தி தான் இவரோட கூட்டணிக்குள்ளே வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு 2024 ஒரு 15 MP போனது பெரிய வருத்தம் தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ அவர்கள் ரொம்ப வற்புறுத்தி அதிமுகவை கையில் எடுக்கிறாங்க. அதிமுக கூட இன்னொரு சான்ஸ் இருந்தது தேவைக்கா, ஆனால் பாஜகவுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இந்த இடத்துல பாஜகவுக்கு தான் தேவை இருந்தது, இணைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர்களுக்கு ஞானோதயம் வருது. ஐயோ போச்சே விட்டுட்டோமே, தேடி தேடி வந்தா அந்த பொண்ணு, நான் திரும்பி கூட பார்க்கல, வேலை இருக்குது படிப்பு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டு போனோம். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு பழைய காதலன் சேர்ந்துட்டா, போச்சே அப்படின்னு வடிவேல் சொல்கிறார். ஐயோ போச்சேன்னு அந்த மாதிரி புலம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புலம்பலில் என்ன சொன்னாங்கன்னா, அவன் கூட அவள் எவ்வளோ நாள் வாழ்வா, அவனே ஒரு கேடு கட்டுவேன், எப்படியும் பிரிஞ்சு வருவா, அன்றைக்கி நாங்கள் மறுபடியும் சேருவோன்ற மாதிரி அதை ஒரிஜினல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உடையும், அதிமுக வெளியே வரும், நம்ம சேர்ந்துக்கலாம். அப்போ சரி சேர்ந்துக்கிட்டா 60 MP எம்எல்ஏ கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னா யதார்த்தம் புரிஞ்சது. அப்போ அவங்களுக்கு கலா யதார்த்தம் புரிஞ்சது. அந்த எல்லாம் வேலைக்கு போச்சு. அதான் நீங்கள் ஒரு நிறுவனம் அவங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் வேலைக்கு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு போக ரெடியாக இருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு இழுப்பீங்க. அந்த நிறுவனம் ஒரு கட்டத்தில் இல்லைங்க எங்களுக்கு ஐடியா இல்லைங்க, வேறு ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், சே விட்டமாடா கொஞ்சம் உள்ளேயாவது போயிருக்கலாமாடா அப்படின்ற மாதிரி. சரி அவன் போயிடலாம், ரொம்ப நாள் வேலை செய்ய மாட்டான், அவன் போயிடுவான், கொஞ்ச நாள் போய் நம்மளை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் யதார்த்தம் என்ன, ஐயோ அந்த சம்பளத்துக்கு போயிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இதுதான் அன்றைக்கி தாவேகாவுடைய நிலமை, மிஸ் பண்ணிட்டோமே விட்டுட்டோமேன்னு. அதற்கு பிறகு அவர்கள் அவங்களுக்குள்ளேயே கூடி இது பண்ணிக்கிட்டு நம்ம நம்மளை ஆட்சிக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாருல்ல, இப்போது என்ன நிலமைனா நடுவில் கூட அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. என்டிஏக்குள்ளேயே போயிடலாம், பாஜக எங்களுக்கு கணக்கு இல்லை, எங்களுக்கு அதிமுக தான், திமுக எழுதுன்ற மாதிரிலாம் முடிவுலாம் கூட கொஞ்சம் யோசித்தாங்க. டக்குன்னு திமுக உஷாராகி தூதுவர்களை அனுப்பி இவர்கள் கட்சிக்குள்ளே ஸ்லீப்பர் செல் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்டெல்லாம் பேசி ஒரு மாதிரி நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்கிறது இப்போவும் நல்ல கருத்து. ஒரு 30 MLA 40 MLA வாங்கிட்டு நின்னாங்கன்னா பெரிய வெற்றி வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளிட்டு இவர்கள் ஆட்சி சரியில்லை, நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடந்தது ஒன்றுன்ட்டு போயிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்த பவரு என்ன வேலை செஞ்சீங்க, என்னென்ன இது ஒரு எம்எல்ஏனா எப்படி, தேர்தல்னா எப்படின்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் நல்லா பண்ணலாம். அன்றைக்கி உங்களை நம்பி காங்கிரஸ் கூட வர தயாராக இருக்கும், மற்ற கட்சிகள் வர தயாராக இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இவர்கள் அதுக்கும் தயாராக இல்லை. அதனால் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறது நல்ல விஷயம், நடைமுறைக்கு பார்த்தா தாவேகா வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. விஜய் அரசியலுக்கு இந்த வரலாறு திரும்புகிறது, அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்போ எம்ஜிஆர் மாதிரியும் விஜய்க்கு அந்த மாதிரி அரசியல் சாதிச்சிடுவார் விஜய் அவர்கள் சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு அரசியல் களம் தமிழகத்தில் இப்போ இருக்கா சார்? விஜய் எம்ஜிஆர் மாதிரினா ஒரு வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு தொப்பி ஒன்று எம்ஜிஆர் தொப்பி வாங்கி கண்ணாடி ஒன்று மாட்டிக்கின்னு நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டு வேணால் போகலாம். எம்ஜிஆர் மாதிரிலாம் ஆகிட முடியாது. அது மலை, இமயமலை, இது குன்று. நான் ஒரு இதில் கூட சொன்னேன், பரங்கி மலையும் இமயமலையும் ஒப்பிடாதீங்கன்னு. இது பரங்கி மலை கூட கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 38 வருஷம் ஆச்சு ஒரு ஆள் இறந்து போய். அதே காலகட்டத்தில் இறந்த பல தலைவர்கள் இருக்காங்க, யாரையும் ஜனங்கள் நினச்சி பார்க்கல. இன்றைக்கும் எம்ஜிஆரை அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஒரு பூ கடை வச்சுருக்கவங்க, ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் கிடையாது, சொந்த செலவில் ஒரு படத்தை வச்சு இது பண்ணுறாங்க. இன்றைக்கும் எல்லார் வீட்லேயும் எம்ஜிஆர் சாகரன்னு நினச்சிருக்காங்க. இன்னொரு படத்திருக்காரு சமாதியில் உண்மை அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இப்போ அன்வர் ராஜா போய் திமுகவில் சேர்ந்தார், இன்னை வரைக்கும் அவர் வீட்டில் இருந்து எம்ஜிஆர் படத்தை எடுத்துகிற சொல்லுங்களேன், எடுக்க மாட்டார். ஏன்னா இது இன்றைக்கி திமுகவில் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, எம்ஜிஆருக்கு என்னன்னா கூட்டம் வந்துச்சு, எவ்வளோ சாரியாக பெண்கள் வந்தாங்க, எம்ஜிஆர் தான். அன்னைக்கு
யாருக்கு எதிராக அந்த பெண்கள் வந்தாங்க என்ன அன்றைக்கி விசில் அடித்தாங்க குஞ்சியில் அதுனாரு. அப்புறம் திடீர்னு இவர் ஒரு பார்ட்னா இப்போ அவரும் எம்ஜிஆருக்கு அடுத்தது எம்ஜிஆர் மாதிரியே அந்த அளவுக்கு வருதுன்னா எங்கள் தளபதிக்கு தான் கூட்டம் அவ்வளோ வருது. யார் ஸ்டாலினை சொல்கிறாரு. அப்போ விஜய் வந்து நான் ஏன் இதை எம்ஜிஆர் 38 வருஷம் ஆண்டியும் நினச்சி பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யாரை கூடயாவது எம்ஜிஆர் கனெக்ட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய இப்போ நமக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னா அவருடைய திரைப்படங்களில் அவர் கொஞ்சம் கூட சமரசம் பண்ணிக்கல. மது, புகையிலை, இது சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களோ, இல்லாட்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ, இல்லாட்டி கொடூரமாக வில்லன்களை கொல்வது இந்த மாதிரியோ எதுலேயுமே அவர் சமரசம் பண்ணிக்கல. அதே மாதிரி நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல்கள், நல்ல வசனங்கள் இதில் வந்து நம்மளை அப்படியே அவர் ஈர்த்துட்டார். பொதுமக்களை, இளைஞர்களை அவர் ஈர்த்தார். அதற்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் செய்த தர்மம், ஏழை மக்களுக்கு, அவரை சார்ந்து இருந்த மக்களுக்கு அவர் பண்ண உதவி எல்லாருக்கும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ நமக்கெல்லாம் நான் பண்ணியிருப்பாரா? ஆனால் ஒரு 1,00,000 பேருக்கு அவர் வாழ்க்கையில் பண்ணியிருக்காருன்னா அந்த 1,00,000 பேருக்கு பண்ண அந்த இதுடைய வீச்சு இருக்குல்ல, அந்த சிந்தனை நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்குது. நம்ம எல்லோரும் அவரை பெருசாக பார்க்குறோம். இது எம்ஜிஆர் தான். அவர் வந்து எம்ஜிஆரை நாடி போனவங்க அவங்க இல்லைன்னு வந்தது சரித்திரமே இல்லை அப்படின்னு. இன்னொன்று எல்லார்ட்டையுமே ஒரு கதை இருக்கும். நடிகர்கள்ட்டெலாம் கேட்டு பாருங்கள், இந்த டைமில் தான் இதாகிடுச்சு, எம்ஜிஆர் திடீர்னு தேடி வந்து பணம் கொடுத்து அனுப்பிச்சார், எம்ஜிஆர் எனக்கு இது பண்ணார் அப்படின்னு சொல்லுங்களேன். பரங்கி மலை விஜய் எனக்கு இப்படி பண்ணார், விஜய் இந்த மாதிரி தானார். விஜய் வந்து படத்தின் மூலம், நல்ல பாடல்கள் மூலம், நான் ரெடியாக வரவா இந்த மாதிரி கருத்தாளமிக்க பாடல்கள் மூலம். அப்புறம் போதை மருந்து வித்தாரா? சினிமாவில் போதை மருந்து வித்தார்ல. ஆமாம். எம்ஜிஆர் படத்தில் ஒளி விளக்கில் திருடனாக இருப்பார். திருடனாக இருக்கும் பொழுது அவர் லவர் இருக்கும் கூட. அவரை வந்து குடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி காமிச்சு அவரை ஒரு மயக்க அடைய வச்சு குடிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாட்டே பாடுவார், தைரியமாக சொல் நீ மனிதன் தான் நான். அதாவது மதுவுக்கு எதிராக இருக்கும் அந்த பாட்டு. சூழ்நிலை காரணமாக திருடனாக இருக்கிறார் காமிப்பாங்க. அப்புறமா பார்த்தா திருந்தி கூலி வேலை செய்வார். அந்த மாதிரி தான் படம் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போதை மருந்தை கடத்தி, அதாவது போதை மருந்து கடத்துறதுன்னா இந்த சும்மா சின்னதாக வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக போதை மருந்தை கடத்தி ஒரு இடத்துல விற்றுட்டு அந்த காசை அப்படி கிடையாது. பெரிய போதை கும்பல் தலைவனுடைய பையன் வேறு ஒருத்தன் கடத்துறதுக்கு கொண்டு போய் இது பண்ணுறது, இவர் கொண்டு போய் விற்றுட்டு 6,000 கோடியே என்னமோ சொல்லுவாங்க, வந்துட்டு பாட்டு பாடுவார். இது மாதிரி காட்சி நம்ம அமைக்கிறோமே, அடுத்த வருஷம் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோமே, நாளைக்கு ஏதாவது ஒன்றா நம்மளை ட்ரால் பண்ணுவானே, இது இளைஞர்களை எப்படி பாதிக்கும்? நம்மளே போதை மருந்து விற்கிற மாதிரி காமிச்சா அப்போ ரசிகன் என்ன யோசிப்பான்? தலைவர் 6,000 கோடி விற்றா நம்ம ஒரு 6,000 ரூபாய் விற்றா என்ன தப்பு அப்படி யோசிப்பானா மாட்டானா? இதுதானே உருவாக்கும். அந்த இதை மாதிரி கருத்தை நீங்கள் உருவாக்கி ரசிகர்கள் அப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி நான் எந்த விதத்தில்? ஒரே ஒரு இது, நீங்களும் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அவரும் சினிமாவில் தான் வராரு, நீங்களும் சினிமாவிலேருந்து அரசியல் வர்றீங்க. ஆனால் அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு எப்படி வந்தார், என்னென்ன விஷயங்கள் பண்ணாருன்றது எதாவது இருக்கா? அவர் தான் முதலமைச்சராக 62லேயே ஆகிட்டார். 77 15 வருஷம் அவர் அவ்வளோ இது பண்ணி, திமுகவுக்கு வெளியே 5 வருஷம், திமுகக்குள்ளே 10 வருஷம், பல பதவிகள், கட்சி பதவிகள். கடைசியாக பொருளாளராக இருந்தார், திமுகவுடைய பொருளாளராக இருந்தார். அப்போ கட்சி செயல்பாடு, கட்சியுடைய கூட்டங்கள் அட்டன் பண்ணுறது, கட்சியுடைய நடைமுறைகள், கட்சி நிர்வாகிகளோட பழக்கம், அவருக்கு கீழே இருக்கிறது ரசிகர் மன்றம், இந்த மாதிரி அவருடைய ட்ரைனிங்கே வேறு. ஊராக போய் பேசுறது, நீ வர்றதே பெரிய விஷயமா இருக்க, நீ வீட்டை விட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்க. அது மக்கள் நலனுக்காக தான் சார் அப்படி வரணும்னு சொல்கிறாரு. என்ன மக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அதனால் சாட்டர்டே சேலில் வரேன்றாரு. இது நாகப்பட்டினம் வந்தார், என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க? சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார், அப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க? 4 பேர் பைக்கை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்தான், அவ்வளோதானே. இல்லை, வீக் டேஸில் வந்தால் மக்கள் வேலையை விட்டுட்டு வரணும். ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை தாங்க நடந்துச்சு சென்னையில். என்னாச்சு? ஒரு 8,000 பேர் 9,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, அவ்வளோதானே. பெரிய அளவில் 1,00,000 பேர். இவர் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், இவர்களே உருவாக்குறது தான் இருக்கும். மக்கள் இதெல்லாம் கிடையாது. இவருக்கு ரசிகர்கள் மன்றத்தில் இருக்கவங்கள வர சொல்லிடுவாங்க, தொண்டர்களை பல மாவட்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டிக்குவாங்க. அங்கே ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அவர்களே அப்படியே மொல்லமாக நகருவாங்க.
ரோட் ஷோன்ற பேரில். இப்போ வழிநெடுகிலும் மக்கள் இருக்காங்க, இவர் இப்படி ஜன வெள்ளத்தில் அப்படியே நீந்தி போகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்குவேன். மக்கள் வெள்ளம், மக்களுக்கு பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனைன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அப்படி சூழ்ந்துடும் அந்த வேனை, வண்டியை, அது அப்படியே மொத்தமாகவே நகரும். இங்கே ஆரம்பித்தா 7 கிலோமீட்டருக்கு அவன் தான் வருவான் கூட. இது எப்படி இது தெரியுதா? திட்டமிட்டு கூடயே வர வைக்கிறதுன்னு. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறீங்களே மக்களுக்கு நான் தொல்லை கொடுக்கூடாதுன்னு. போன சனிக்கிழமை திருச்சியில் தொல்லை தானே கொடுத்தீங்க? இந்த ரோட் ஷோ நடத்தி பெரிய தொல்லை கொடுத்தீங்கல்ல. இந்த சனிக்கிழமையும் கொடுத்துருப்பீங்கள்ல. போலீஸும் கோர்ட்டும் தலையிட்டதுனால தானே பொத்திக்கிட்டு வர்றீங்க. அதே திருச்சி, அதே கடை, அதே டெய்லர், அதே வாடகை, அதே திருச்சி, அதே பஸ்ஸு, அதே தொண்டர்கள். இப்போ மட்டும் என் டிராஃபிக் ஜாம் ஆகல? போன சனிக்கிழமை நாகப்பட்டினம் இல்லைங்க, திருச்சி நாகப்பட்டினத்துக்கு வர்றாருல்ல, எங்கேருந்து இருந்து இறங்குனாரு? திருச்சி ஏர்போர்ட்டு தானே. ஆமாம், திருச்சிக்கு வரும்போது திருச்சி ஏர்போர்ட்டு தானே. ஏன் அப்போ மட்டும் போன சனிக்கிழமை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது, இந்த சனிக்கிழமையே அது நடக்கலை? சல்லுன்னு வந்துட்டார்ல, ரோடே காலியாக இருந்தெல்லாம் வந்தார்ல. எப்படி அது தெரியுது? அதுக்கு பின்னாடி உள்ள இது இல்லை. இப்போ நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா ஒரு கட்சி தலைவர் அவர் தான் கட்டுப்போப்போ உங்கள் ரசிகர்களை கொண்டு நடத்தணும், நீங்கள் தான் வழி நடத்தணும்னு சொல்லுது. ஆனால் அப்படியும் கூட வேளாங்கண்ணியில் ஒரு சர்ச்சை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. சர்ச்சை இடிக்கல, அந்த சர்ச்சோட சவுரில் இடிச்சிருச்சு. என்ன பிரச்சனைனாங்க, இவர்கள் வர்றதுக்கு இவர் வந்தார்னா இவர் கொஞ்சம் சொல்லணும். அந்த புசிலாம் நடிப்பு, ஏன் ஏறாத நண்பா, ஏறாத நண்பா, நான் நண்பா, நான் அண்ணா நண்பா, நீ அவனை ஒன்றா ஸ்கூலில் படிச்சியா நண்பா நண்பின்னுட்டு? உன் வயசு என்ன வயசு என்ன? புசி அவன் பேரன் வயசு இருப்பான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும். தம்பிங்களை ஏறாதீங்கன்னு சொல்லணும். இல்லாட்டி நம்ம கழகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார் அங்கே இருக்கிறீங்க, மாவட்ட செயலாளர், எந்த பகுதி அது, உங்களை தான் நான் கேட்பேன் அப்படின்னா அவன் பயப்படுவான், அவனுக்கு பயப்படுவான். இந்த மாதிரி நடக்கும். நீ என்ன பண்ணுற? எதுவுமே கிடையாது. பஸ்ஸுக்கு முன்னாடி இங்கே ஓடினுக்கிற ஈவெண்ட் மேனேஜராக நீ, பொதுச் செயலாளரில் கட்சிக்கு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தவே தெரியல, எதுவும் பண்ண தெரியல. கையை மீறி எல்லாமே போய்கிட்டு இருக்குது. மரத்தில் ஏறுறான், வயரில் ஏறுறான், அது ஏறுறான், ஸ்பீக்கர் வயரை பிடிங்கி விட்டுறான். கேட்டால் கவர்மெண்ட்டு பண்ணிடுச்சுன்றாரு. ஒரு ஸ்பீக்கர் வயரை பிடிங்கி விட்டாங்க அப்படின்றாரு. இது எல்லாமே இந்த மாதிரி கும்பலாக இருந்தால் என்ன பண்ணுவான்? கண்டதாக பண்ண தான் செய்வான். மரத்து மேலே ஏறி சீரியஸாக பேசினா ஒருத்தன் இளநியை திருவி பிச்சு இளநியை ஓட்ட போட்டு குடிக்கிறான், பார்த்தீங்களா? அவனுக்கு என்ன, இவர் தலைவர் என்ன பேசுகிறார்? ஏதாவது ஏறிச்சா? இல்லை இப்போ தான் திருவினுக்கிறேன். ஏதாவது திருவினுக்கிறேன். ஏதாவது ஏறிச்சா? இல்லை இப்போ தான் ஓட்ட போட்டுனுக்கிறேன்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவருக்கு என்ன பேசுனா தெரியுமா? இதுதான் இன்றைக்கி அவன் நிலமை. அப்போது நீங்கள் இது எதுவுமே ஒரு கட்டமைப்பு இல்லை, கட்டுக்கோப்பான இது இல்லை. இவர்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும் அரசியல், அதுவும் தெரியல. இவ்வளோ பலகீனங்களை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர்னு சொன்னான்னு காமெடியாக இருக்குல்ல. நிச்சயமாக சார். இப்போ திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் வந்துட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 100க்கும் அதிகமான தொகுதிகள் கேட்குறதா சொல்லப்படுது. திமுக கூட்டணிக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுக கிடையாது. திமுகன்றது ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது. தனியாக நின்று யாரும் ஜெயிக்க முடியாது. அதிமுகவாவது 2016 தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் எந்த காலத்துலேயுமே கிடையாது. அப்போ கூட்டணி தான். இந்த கூட்டணியில் இருக்கிறவனே சீண்டி பார்க்குறது, அவன் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிறது, பெரிய மனோபாவத்தில் அவனை அணுகிறது, 60 சீட்டு கொடுத்ததுல 20 சீட்டு தான்றது, 12 சீட்டு 15 சீட்டு கொடுத்ததுல 6 சீட்டு தான்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பாரு அதிமுகவை பாஜக கபலிகரங்கன்றதுன்னு எல்லாரும் ஒருத்தர் விடாமல், கனிமொழி கூட நீ சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் விடாமல் சொல்கிறது. இங்கே திரும்பி பார்த்தா இவன் கழுத்தை மெரிச்சிக்கிட்டு இருக்குது, அவன் காலை மெரிச்சிக்கிட்டு இருக்கிறது, ஒருத்தனை கையை முறுக்கி வச்சுக்கிட்டு இருக்குது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அங்கே கை காமிச்சிட்டு இருக்கிறது. இவங்களும் சேர்ந்துங்கன்னு கழுத்தை மெரிச்சிட்டு இருப்பான்ல, கழுத்தை மெரிச்சிட்டு இருக்கும்போதே பாஜக பாரு அதிமுகவை இது பண்ணுன்னு, உன் கழுத்தை மெரிச்சின்னுக்கிறாங்க அதை பாரு அப்படின்னு. என்ன ஆச்சு? திரும்ப என்ன சொன்னார்? அதிமுக பாஜகவை பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்துனார். உங்கள் இதில் என்ன ஆகுது? கூடுதல் இடங்களை கேட்போம். காங்கிரஸ் கேட்டால் அது கேட்டது கரெக்டு, நீ சொல்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக. காங்கிரஸ் என்ன பண்ணுது? அகில இந்திய தொடர்பாளர் இங்கே பேசுகிறாரு, 125 இடம்ன்றார். கண்டிப்பாக. அதற்கு மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் கூடுதல் இடங்களை கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு 2 நாள் கழித்து முன்னாள் தலைவர் அழகிரி, KS அழகிரி,
அவரை சட்டமன்ற தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கேட்டால் என்ன தப்பு? கரும்பு புழிஞ்சி சாரை நீ எடுத்துக்குவே, சக்கையை நாங்கள் சாப்பிட்ணுமா? நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோமா? கூடுதல் இடங்களை கேட்போம், ஆட்சியிலும் பங்கு கேட்போம், அதில் தப்பே கிடையாதுன்றாரு. இல்லை இது செல்வ பிறந்தை கொடுக்க நெருக்கடி என்ன இன்னொருத்தர் இருக்கிறாரு, அதை விட டக்குன்னு அவசரப்படுறீங்களே. அதுக்கு 2 நாள் கழிச்சு சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத தலைவர் அப்படி கேட்குறது கரெக்டு தான். கூடுதல் இடங்களே கேட்கணும், ஆட்சியில் பகிர்வு கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். செல்வ பெருந்தகை பேச மாட்டார். அவர் தலைவர் பதிலிருந்து விலகிட்டாருன்னா இதை விட வேகமாக கேட்பார். இல்லை இப்போ அழகிரியுமே கிட்டத்தட்ட கம்மியான இடங்கள் தான் வாங்கினார் தலைவராக இருந்தப்ப. இப்போ இது வந்து செல்வ பிறந்தை டார்கெட் பண்ணுறக்காக இந்த குரல் ஒலிக்குதுன்னு பார்க்குறதா? இல்லை ஒரு பக்கம் வந்துட்டு இவர் நம்ம மாணிக்கம் தாகூர் எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுங்கள், அதிமுக வந்துட்டு 2ஆம் இடத்து கூட பிடிக்காது, தாவேக்காக 2ஆம் இடம் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தாவேக்காக போகிறதுக்கான ஒரு ரூட்டாக அதை பார்க்குறாங்களா? அப்படி அந்த மாதிரி கிடையாது. இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. நீங்கள் சொன்னீங்களா அழகிரி காலத்தில் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு. ராகுல் தானே இது பேசி முடிச்சதெல்லாம். கார்கே இவங்களாம் தானே இருந்தாங்க. அப்போ அவங்க தானே விட்டு கொடுத்தாங்க. என்ன பிரச்சனைனா அன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வரணுங்க, வேறு வழி இல்லை, கம்மியாக நின்னா தோற்றுருவோம், அதனால் நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், குறைச்சிக்குங்க சீட்டை அப்படின்னோடனே இவங்களுக்கும் வேறு போக்கிடம் இல்லை. அட போய் அதெல்லாம் முடியாதியா, நான் போகிறேயான்னு சொல்லிட்டு போனால் அங்கே என்டிஏ கூட்டணி, அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்களே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்ட்டாங்க. அதனால் கம்முன்னுட்டாங்க, சரி கொடுத்ததை வாங்கிக்குவோம் அப்படின்னு. பார்லிமெண்ட்டில் அதே மாதிரி அமுக பார்த்தாங்க. அன்றைக்கி வேறு சில பிரச்சனைகள்லாம் பின்வாங்கிட்டாங்க. இப்போ அந்த தேவையில்லை. இப்போ காங்கிரஸ் நினச்சா தாவேகா கூட போகலாம், மக்கள் நல கூட்டணி நினச்சா தாவேகா கூட போகலாம். அப்படி போயிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. திமுக 3வது இடம் சொல்கிறாரு மாணிக்க தாகூர், அது திமுகவுக்கு தான். அப்போது திமுக என்ன பண்ணுது, இந்த தடவையும் நம்ம கூடுதல் இடத்தோடு நின்னால் தான் மெஜாரிட்டி வரும். அப்போவே விடியல் தர வரும்போதே அவ்வளோ அழகு இருந்தால் அவங்க 75 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, 75 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அப்போது இப்போ வந்து அந்த நிலமை இல்லை, ரொம்ப மோசமான நிலமை இருக்குது. இந்த நேரத்தில் மறுபடியும் கூட்டணி கட்சிகளுக்கு அப்போவே நம்ம கம்மியாக கொடுத்தோம். இப்போ நம்ம கம்மி நின்னா இன்னும் சிக்கலாகிடும். மெஜாரிட்டின்றது எல்லாம் போய் இவர்கள் சொல்கிற மாதிரி கூட்டணிக்கு வர்ற மாதிரி கூட ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. விஜயுடைய பயமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து சீட்டு கொஞ்சம் அதிகமாகவே போன தடவை மாதிரியே போட்டு நெருக்கோன்னு. ஆனால் அவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்னா, போன தடவை தான் சரி நீங்கள் வரணுன்றதுக்காக விட்டு கொடுத்தோம், இன்னொன்று மாற்று இல்லை. இந்த தடவை அப்படின்னா அவசியம். சரி வந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் சாரை குடிச்சிங்க, எங்களுக்கு சக்கையை கொடுத்தீங்க. அந்த சக்கைக்கு பின்னாடி 1000 கதைகள் இருக்குது, 1000 அர்த்தங்கள் இருக்குது, புரியுதா? அதனால் இது எல்லாத்தையும் சொல்லி அவர் காங்கிரஸ் வந்து இப்போவே ஆரம்பிக்கிறாங்க. அதான் எனக்கு கூடுதல் தொகுதி கொடு, குறைஞ்ச 40 குறையும் வாங்க மாட்டாங்கண்ணா. செல்வ பிறந்தைகள்லாம் இப்போ அதிலெல்லாம் நிற்க முடியாது. அதனால் இங்கே வேறு மாதிரிலாம் போகும். அதே மாதிரி இவர்கள்லாம் டபுள் டிஜிட் இல்லாமல் இவர்கள் வரமாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வேளை பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு தான் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் டீமு. போனால் அது கூத்துலாம் நடக்க வச்சிங்க. இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான். மக்கள் நல கூட்டணியில் இத்தனைக்கும் தேர்தலில் நின்று அனுபவப்பட்ட தலைவர்லேருந்தே கூத்துலாம் நடந்தது. இங்கே தேர்தலில் அனுபவமே இல்லாத ஆள் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் கூட சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் ஆனால் என்ன கதையாகும்? இல்லை விஜய் நம்பி தானே போவாங்க, புஷி ஆனந்த் நம்பியாக போவாங்க. விஜய் வந்து புஷி ஆனந்த் நம்பிக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி நம்பிக்கிறாரு. அப்போ என்ன சொல்லுவார், வணக்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போங்கன்னு வாங்க வாங்க எங்கன்னு கூப்பிட்டு போய் இவங்க என்ன சொல்லணும் சொல்லுவாங்க. அதான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்து நடக்கும். இவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, விஜய் எங்கே சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அவர் வருவாருங்கன்னுவாங்க. எல்லாம் கூடி சேர்ந்து கூடுற கூட்டத்துலேயும் விஜய் வரமாட்டார். இல்லாட்டி அங்கே வர சொல்லுவார். அங்கே இவங்க எல்லாம் பேசுவாங்க, அவர் வேடிக்கை பார்த்துட்டு அமுச்சு விட்ருவார். மறுநாள் பேசுனதுக்கு ஏதாவது முடிவு வருமானா ஒன்றும் வராது. யாரை வந்து பார்க்குறது யார் பார்க்குறதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி கூத்து எல்லாம் நடக்கும். அதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்னொன்று என்னென்னா காங்கிரஸ் எல்லா காலத்துலையும் யாராவது தூக்கி சுமக்கணும். 2029 100 தொகுதி அதே கூட பெறுறதுக்கும் தமிழ்நாட்டில் தொகுதிகள் பெறத்துக்கும் திமுக தேவை. அதனால் காங்கிரஸும் இப்படி டைனமாவில் இருக்கும். இவர்களுக்கும் அங்கே போயிட்டு நம்பி போயிட்டு போனால் என்ன நம்மளுக்கு என்ன அப்புறவாங்க. திமுகனா செலவுக்கு தருவாங்க. 10 கோடி 15 கோடி கொடுத்தாங்கல்ல, அங்கே போயிட்டா புஷி ஆனந்த் அதெல்லாம் முடியாதுன்றவார். கண்டிப்பாக. அதனால் போகிறதுக்கு யோசிப்பாங்க. இதை தான் திமுக யோசிக்குது. இவங்க நம்மளை விட்டு போக முடியாது, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு திமுக. நம்ம மிரட்டி பார்ப்போம் அப்படின்னு இவங்க. அதனால் எது வேணால் நடக்கலாம். ஒருவேளை போயா எனக்கு ஒரு கண்ணு போகுது, உனக்கு 2 கண்ணில் போகுது,
நாங்கள் தாவேக்கா கூட போய் எங்களுக்கு தோல்வியெலாம் மேட்டரே கிடையாது, போ ஏதோ பண்ணிக்கிறோம். இல்லை ஒருவேளை ஜெயிச்சிட்டோன்னா, ஜெயிப்புன்றது ஆளாளுக்கு ஒரு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏவாவது கிடச்சிச்சின்னா உனக்கு ஆட்சியை போச்சே, இதை பயன்படுத்தி என்டிஏ வந்துடுச்சே அப்படின்னு வரும்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதனால் திமுக இவர்கள் சொல்கிறாங்கல்ல, அதிமுக அமித்ஷா அதிமுக இவர்களை கபலீகரம் செய்யுது அப்படி இப்படின்னு, இங்கே தான் அது கூத்துலாம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் இது ஏன் பெருசாக்கப்படலைன்னா ஊடகங்கள் நரேட்டிவ் வந்து இதே நீங்கள் 120 இடங்கள் நாங்கள் கேட்போம், நாங்கள் கண்டெடுத்து வைத்திருக்கோன்னு மேலிட பொறுப்பாளர் வந்து பாஜக மேலிட போய்ங்க ஏன் பேசிட்டு போயிருந்தா நான் யோசிச்சு பாருங்கள் என்ன ஆயிருக்கணும். பரபரப்பாக ஐயோன்னு நைட்டு டிபேட்டுன்னா இதுன்னா அந்த பேட்டி கொடுத்து வந்த உடனே கூப்பிட்றா ஊரில் இருக்கிறவங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை போகிறதுன்னா எல்லா இதுவும் நடந்திருக்கும். இப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்ததே தெரியாது. இல்லை சட்டமன்ற கட்சி தலைவர் யார்? நயனார் தான். இப்போ நயனார் தானே, வானதியா? நயனார் தான்ல, இன்னும் மாற்றலை. சரி, வானதி சொல்லிட்டாங்க, நாங்கள் கூடுதல் இடங்களை அதிமுகவில் கேட்டு பெறுவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? எப்படி இதாகும்? இங்கே ஏதாவது கிளம்புதா? தெரியுதா எப்படி இருக்காங்க? எந்த அளவு ஊடகங்கள் இவர்களோட அஜெண்டாவில் தான் இயங்குறாங்கன்னு. இங்கே என்ன நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க. காங்கிரஸ்லேருந்து ஒரு மகளிர் அணி தலைவி, கரூர் மகளிர் அணி காங்கிரஸ் தலைவியை திமுகவில் சேர்த்துக்கிறாங்க. அது காங்கிரஸ்காரங்க கத்துறாங்க, கட்சியை கபலீகரம் பண்ண. இவங்க வந்து சொல்கிறாங்க பாஜக இவங்களை கபலீகரம் பண்ணுதுன்னு. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக சார். அதே போல் இப்போ கரூரில் முப்பெரும் விழா நடந்துச்சு. முதல்வர் நிறைய பேசினார். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டோட காவல் அரண் வந்து திமுக தான்றாரு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க. இது மக்களோட நம்பிக்கையை வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இங்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரூர்லேருந்து தான் வெற்றி கணக்கை துவக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் கரூரில் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் களமிறங்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் அடிபடுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஓரணியில் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் சேர்த்துருக்காங்க. 1 கோடி பேருக்கு மேலே சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 2 நாள் முன்னாடி இவர் 3 கோடி பேர் இருந்தார். அரசு பாரதி யார் சொல்கிறது உண்மை? இல்லை, முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் பேசுனது தான். 3 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவர். அதாவது 1 கோடி குடும்பத்துக்கு மேலே இது பண்ணிட்டோம். ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் வச்சா கூட 3 கோடி பேர், 5.5 கோடி 6 கோடி தான் இது வாக்காளர்கள். அதில் நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் தான் அப்படி இப்படின்னு பேசினேன். தெரியுதா? இப்போ தனிச்சுருவாங்களா சார் திமுக தனிச்சு நிற்கும்? அது எப்படிங்க இருந்தாலும் பாவம்ல அவங்க கூட்டணி கட்சிகள். அதனால் சக்கையக்கே கொடுப்பாங்க சாரை குடிச்சிட்டு. என்ன விஷயம்னா, யாராவது அன்றைக்கி எடப்பாடி கூட கேட்டார்னு நினைக்கிறேன், எவனாவது தேர்தல் நேரத்தில் உறுப்பினர் சேர்ப்பு நடத்திட்டு இருப்பானா? இந்த 2 லூசுங்க தான் நடத்துவாங்க, தாவேக்காவும் இவங்களும். இந்த உறுப்பினர் சேர்க்கறதுனால என்ன யூஸ் இருக்குது? ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் அப்படி வரவேற்கிறாங்களாம். 1 கோடி வீடுகள்கிட்ட ஏதோ சொன்னார் கணக்கு, எல்லாம் வந்து மாற்றி போடுறாங்கன்னு. நீங்கள் திடீர்னு ஒரு 10 பேர் திமுக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவீங்க? வாங்கன்னு உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்தால பத்திரிகையாளருங்க வராதிங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை எங்களுக்கு திமுகலாம் நாங்கள் போட மாட்டேங்கன்னு தான் சொல்லுவீங்களா? வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது ஆமா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமா, ஃபோன் நம்பர் இப்போலாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறா சொல்ல அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு ஃபோன் நம்பர் கொடுங்க அதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மகளிர் உரிமை தேவை வந்துருக்குதுன்னா கண்டிப்பாக வந்திருக்காது யாராவது ஒருத்தர் வீட்டில். ஒன்று நான் ஃபில் பண்ணி தரேம்மா, நம்பர் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த நம்பரை கொடுத்து மிஸ் கால் கொடுக்க வைக்கிறது. கேட்டால் உறுப்பினர் சேர்த்துட்டேன் அப்படின்றது. இதுதான் திமுகவில் வந்து இன்றைக்கி கம்பெனி, இது மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி. எவ்வளோ டார்கெட்டு இது பண்ணிட்டியா, இதற்காக தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரை பார்த்தீங்களா? அதில் அந்த மேனேஜர் எல்லாரையும் போட்டு தொல்லை கொடுப்பார்ல, எங்கே இருக்க நீ, எங்கே இருக்க, என் லைனில் வா சார், கஸ்டமரோட பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் அப்புறம் பேசிட்டேன், அந்த கஸ்டமர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு வரல சார், ஒரு பாத்ரூமில் இருக்கார், இப்போ தான் சொன்னேன் கஸ்டமரோட பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் காற்று அடிக்கிற மாதிரி வண்டியில் போயிட்டு இருக்கோம், ஒருத்தன் ஆறுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. எங்கே இருக்க, எனக்கு இது போடு, லொக்கேஷன் போடு, எனக்கு போனோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பு. இந்த மாதிரி இங்கே காந்தி பெரியார் இது அன்னைக்கு மாலை போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பு. யார் புசி? கட்சி நடத்துகிறீங்களா, கம்பெனி நடத்துகிறீங்களா? நீங்கள் பண்ணுற விஷயங்களில் அவர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு தானாக கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு போய் போடணும். அது நீங்கள் ஒன்ஸ் ஒரு அறிக்கை விட்டிங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் அதை போடுற வேலையை பண்ணணும். போட்டவங்கெல்லாம் போட்டுட்டு இது பண்ணால் கடமையாக தானே செய்வான். அதான் இப்போ இங்கேயும் நடக்குது.
அதனால் இவர்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ பேர் உறுப்பினர் சேர்த்துட்டோம் நாங்கள் அது வந்து ஓட்டாக மாறும் அப்படின்றதெல்லாம் மக்கள் தாங்க ஓட்டு போடணும். மக்களை போய் நீங்கள் திமுக உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா அப்படிங்களா சரிங்க ரைட்டுன்னு போயிடுவோம். ஓட்டுலாம் போட மாட்டோம். இதுதான் பிரச்சனை. கரூர் வேட்பாளராக அசோக் அவர் இறக்கப்படுற வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு யார் வேணா இருக்கலாங்க. நாட்டில் என்னதான் நடக்குது? திமுக தான் சொல்கிறோமே. நீங்கள் திமுகவுடைய ஒரிஜினல் திமுககாரன் இருக்கான்ல, அவன் எங்கேயாவது பவரில் இருக்கானா பாருங்கள். பவரில் இருந்தால் கூட நொந்து நூறாகி தான் உட்காந்து இருப்பான். எல்லாம் சந்தோஷமாக இருப்பாரா? துரைமுருகன் யாருக்கு பவர் இருக்குது? அதிமுகவிலேருந்து வந்தவர்களுக்கு. ஒருவேளை அதிமுகலேருந்து வந்தவர்களுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது. அவர்களால் தான் ஒரு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த முடியும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரான்னு தெரில. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KKSR, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், தங்கத்தமிழ் செல்வன், செல்வ கணபதி, அன்வர் ராஜா, மைத்ரேயன், முத்துசாமி அங்கே தான் முதல்ல முத்துசாமி தான். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் வேறு கூப்பிட்றாரு, ஆள் இல்லைங்க வாங்க, கதவை திறந்தே இருக்குதுன்னு கூப்பிட்டுக்கிறாரு. அதனால் திமுககாரனுடைய நிலைமை என்னென்னா, வந்த இவர்களுக்கு கீழே இவர்கள் வால் பிடித்து கொண்டு செல்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் அசோக் ஆனா நிற்க வச்சாலும் நிற்க வைக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. அது எல்லா அதிசயங்களும் நடக்கும் திமுகவில். கண்டிப்பாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி.